So hi, hello, welcome back guys. This is digihubspot. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற டாபிக் how to create the sitemap and robots.txt for blogger website. So ஆமாங்க, blogger வந்து இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க in 2023ல and அவங்களுக்கு அதுல நிறைய டவுட்ஸ் இருந்துட்டே தான் இருக்கு. sitemap எப்படி அப்டேட் பண்றது, robots.txt எப்படி அப்டேட் பண்றது, சர்ச் கன்சோல்ல எப்படி blogger வெப்சைட்டை ப்ராப்பரா இன்டகிரேட் பண்றது வரைக்கும் நிறைய டவுட்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த டவுட்ஸை எல்லாமே கிளியர் பண்ணுற மாதிரி தான் நம்ம வீடியோ அவங்களுக்கு இருக்க போகுது இன்னைக்கு. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு தேவையான எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வீடியோஸும் நம்ம சேனலில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ண வேண்டியது உங்களோட பிளாகர் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் என்னோடது ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ என்னோட பிளாகர் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதில் ஒரே ஒரு போஸ்ட் தான் போட்டிருக்கேன். ஸோ இட்ஸ் 2022, ஸோ 6 months பிஃபோர். சரி, அதை விடுங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ண வேண்டியது கோ டு த செட்டிங்ஸ். அண்ட் இந்த செட்டிங்ஸில் ஃபர்ஸ்ட் பேசிக் இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுறங்க கைஸ். அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ டைட்டில் ஆட் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களோட போஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கு கீழே உங்களோட GA4 மெஷர்மெண்ட் ஐடியை இங்கே கொடுத்துக்கோங்க. அண்ட் ஃபேவ் ஐக்கான் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு பேசிக் செட்டப். அண்ட் இதுக்கு கீழே மெட்டா டேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மெட்டா டேக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு சர்ச் டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கு கீழே க்ராலர்ஸ் அண்ட் இண்டெக்ஸிங்ன்ற ஒரு ஹெட்டிங் நீங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் எனேபிள் கஸ்டம் robot.txtன்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன். ஸோ அதை தான் நம்ம இப்போ அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அது நிறைய பேருக்கு டிசேபிளில் இருக்கும். ஸோ எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த கஸ்டம் robots.txt இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்படி எம்டியாக இருக்கும். ஸோ இதில் நாம் இப்போது கஸ்டமாக robot.txt அண்ட் sitemap ரெண்டுமே இங்கே தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோட robot.txt அண்ட் sitemap ரெண்டுமே. அண்ட் இதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட டொமைன் அட்ரஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களோட டொமைன் அட்ரஸ் என்னோடதை எடுத்து விட்டுட்டு உங்களோட டொமைன் அட்ரஸை மட்டும் ஆட் பண்ணி சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா நம்ம ரோபோட்ஸ் யூசர் ஏஜென்ட்ஸ் ஸ்டார் கொடுத்துருக்கோம். ஸோ Disallow /search கொடுத்துருக்கோம். ஸோ அலோவில் / கொடுத்துருக்கோம். ஸோ sitemap அதுக்கு கீழே அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஜஸ்ட் சேவ் கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களோட பிளாகர் வெப்சைட்டில் இப்போது robot.txt அண்ட் sitemap ரெண்டுமே அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்து பண்ண வேண்டியது இது வந்து நீங்கள் இப்போ உங்களோட சைட்டை பிளாகர் சைட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு /sitemap.xmlன்னு கொடுத்து செக் பண்ணிங்கன்னா அங்கே ஆல்ரெடி அப்டேட் ஆகி இருக்கும். ஓகேவா? ஸோ என்னோட sitemap இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் அடுத்து பண்ண வேண்டியது உங்களோட சர்ச் கன்சோலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் நவ். ஓகே. ஸோ நான் என்னோட கன்சோலை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி என்னோட பிளாகர் வெப்சைட்டை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட வெப்சைட் ஆர் பிளாகர் வெப்சைட் ஸோ எதையாச்சும் சர்ச் கன்சோலில் ஆட் பண்ண போகிறீங்க, எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி ஹவு டு கிரியேட் தி sitemap ஃபார் wordpress வெப்சைட் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஸ்டெப்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இது நீங்கள் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கவங்களுக்கு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் கோ டு தி sitemap. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் டைப் sitemap.xml sitemap.xml கொடுத்துட்டு இங்கே சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் அப்டேட் பண்ணிட்டேன் என்னோட sitemap-ஐ. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது URL இன்ஸ்பெக்ஷன் ஒரு வாட்டி கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களோட பிளாகர் வெப்சைட்லேயோ இல்லை வேர்ட்ப்ரெஸ் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில்
இந்த URL இன்ஸ்பெக்ஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ உங்களோட வெப் பேஜஸில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருக்கா, இல்லை ஸ்கீமாஸ் எரர் இருக்கா, இல்லை அந்த பேஜ் வந்து லோடிங் ஸ்பீட் டவுனாக இருக்கா, இல்லை வந்துட்டு வேறு ஏதாச்சும் இஷ்யூ ஏதாவது ஃபைண்ட் அவுட் ஆகுதா அப்படின்றத நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்னோட இந்த பிளாக் போஸ்ட் URL காப்பி பண்ணுறேன் அண்ட் இதை ஒரு வாட்டி நான் URL இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா இதை இப்போ நிறைய பேர் பண்ணுறதே இல்லை. ஸோ அவங்களோட வெப்பேஜஸில் என்னென்ன இஷ்யூ இருக்குன்றதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ பேஜ் இண்டெக்ஸ் ஆகியிருக்கா, AMP கரெக்டாக இருக்கா, மொபைல் யூசபிலிட்டி ப்ராப்பராக இருக்கா, பேஜ் ஸ்பீட் கரெக்டாக இருக்கா, ஸ்கீமாஸ் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஸ்கீமாஸ் கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுதா, இதை எல்லாமே நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸோ ஒரு கன்சோல்னாலே அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வெப்சைட்டை வந்து தரோவாக உங்களுக்கு என்ன இஷ்யூன்றதை ஐடென்டிஃபை பண்ணி காட்டிடும். ஸோ என்னோடது ஆல்ரெடி URL இஸ் ஆன் கூகுள்னு காட்டுது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் URL இன்ஸ்பெக்ஷன் கொடுக்குறீங்கன்னா உங்களது URL இஸ் நாட் ஆன் கூகுள் அப்படின்னு காட்டும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட் டெஸ்ட் லைவ் URL கொடுத்துக்கோங்க. ஸோ டெஸ்ட் லைவ் URL கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் நேரம் டெஸ்டிங் ஆகிட்டு ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ரிக்வஸ்ட் இண்டெக்ஸிங் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட வெப்பேஜை இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கான ரிக்வஸ்ட்டை வந்து சப்மிட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, ஸோ என்னோட டெஸ்டிங் முடிஞ்சிடுச்சு. ஸோ URL இஸ் அவைலபிள் டு கூகுள்னு கொடுத்துருக்கு. ஓகே, நான் அதுக்கப்புறம் ரிக்வஸ்ட் இண்டெக்ஸிங் கொடுக்குறேன். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா URL இன்ஸ்பெக்ஷனில் டைரெக்டாக ரிக்வஸ்ட் இண்டெக்ஸிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. அப்படி பண்ணாதீங்க. ஸோ இதுதான் ப்ராப்பரான வே. ஸோ லைவ் டெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிக்வஸ்ட் இண்டெக்ஸிங் கொடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ பிளாகர் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம வீடியோவில் நம்ம digihubspotல அடுத்ததான் நான் கொண்டு வர டாபிக்ஸ் ஹவு டு ஆட் தி ஸ்கீமாஸ் இன் அவர் வெப் பேஜ். ஸோ என்னென்ன மாதிரியான ஸ்கீமாஸ் இருக்குது, என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் ஸ்கீமாஸ் இருக்குது, ஸோ அதெல்லாமே எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்மளோட நெக்ஸ்ட் டாப்பிக்காக இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் மந்த் நம்மளுக்கு ஜூலை 1 கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4 தான் வரப்போகுது. ஸோ யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ் நமக்கு கண்டினியூ ஆக போகிறதில்லை. ஸோ அதை பற்றியான செப்பரேட் வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நிறைய பேர் யூனிவர்சல்லேருந்து GA4க்கு எப்படி மாறுறதுன்ற கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஸோ நம்ம வீடியோவை ஒரு வாட்டி போய் செக் பண்ணிவிட்டு எல்லா ஸ்டெப்ஸையும் அங்கேருந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு தேவையான எல்லா டவுட்ஸுமே அங்கே கிளியர் ஆகிடும். அப்படி கிளியர் ஆகலைனாலும் பர்சனலாக எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கான டவுட்ஸை நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ ஆல் அண்ட் லவ் ஃப்ரம் digihubspot. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த வீடியோ. ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் இதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் வாட்ச் பண்ணிவிட்டு உங்களோட யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸில் இருந்து எப்படி GA4க்கு மாற்றுறது அப்படின்றத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு இன்னும் கம்மியான டைம் தான் இருக்குது. So bye guys, see you again for next video. So வாங்க இப்போ வீடியோக்குள்ள